10th ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். இந்தியாவுடைய அமைவிடம் மற்றும் பரப்பளவு. சோ ஓகே, இப்ப பாருங்க, புவியியலுடைய அமைவிடம், அதாவது இந்தியா எங்க வந்து லொக்கேட் ஆயிருக்கு, அதாவது இந்தியாவின் பூமியின் மீது கற்பனையாக வரையப்பட்ட கோடுக்கு பேர் தான் அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை கோடுகள் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்படி போட்டிருக்கும்பா. இந்த கோட்டுல இந்தியா எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றது பொறுத்து தான் இந்த நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அட்சரேகை என்பது என்ன அப்படின்னா வட அச்சம் சொல்லுவாங்க. இந்த கோட்டுக்கு வட அச்சம் சொல்லுவாங்க, இது கிழக்கு தீர்க்கம் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரை தீர்க்க கோடுகள் 68 டிகிரி 7 கிழக்கு முதல் 97 டிகிரி 25 கிழக்கு வரை கிழக்கு தீர்க்க கோடுகள் இந்த இடத்துல எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கிறது நம்ம இந்தியா. இப்போ இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கோட்டுல வடகிழக்கு அரைகோளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு நான் வச்சுங்க. ஓகே, அடுத்து இந்திய திட்ட நேரம் என்ன, அதாவது சூரியன் உதிக்கும் நேரத்தை வச்சுதான் நம்ம வந்து திட்ட நேரத்தை வந்து வகுக்க முடியும். அதன் அடிப்படையில இப்போ இந்தியாவின் மீது கற்பனையாக வரைப்பட்ட கோடுகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா மொத்தம் 30 கோடுகள் இருக்கு. அந்த 30 கோடுகள் மொத்தம் 30 தீர்க்கோடுகள் இருக்கு. ஒவ்வொரு தீர்க்கோடுகள் கடந்து வர ஒரு நிமிஷம், அதாவது 4 நிமிடம் ஆகும். ஒரு தீர்க்கோடு கடந்து வர சூரிய ஒளி 4 நிமிஷம் எடுத்துக்குன்னு சொல்றாங்க. அப்போ 30 தீர்க்கோடு கடக்கிறதுக்கு மொத்தமாக சுமார் 2 மணி நேரம் ஆகும். அப்போ குஜராத்ல உதிக்கூடிய சூரியன் அருணாச்சல பிரதேச வரத்துக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரத்தை சமப்படுத்ததான் சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்கரேகை, இதுதான் மத்திய கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சூரியன் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, டைமிங் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ இது எங்க இருக்கு அப்படின்னா நிசாப்பூர் அலகாபாத்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த இடத்துல சூரிய ஒளி வரும்போது தான் நம்ம கணக்கு எடுத்துவாங்க. அது பாத்தீங்கன்னா கிரீன்விச் நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா 5 மணி நேரம் 30 நிமிடம் டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னதாக நம்ம சூரிய ஒளி டைமிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அடுத்த பாயிண்ட் இந்தியாவுடைய எல்லைகள் பார்க்கலாம். வட எல்லை இந்திரா கோட் எங்க இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. தென் எல்லைனா நிலப்பகுதியில பார்க்கணும் கன்னியாகுமரி. அதே மாதிரி தென் எல்லை இந்தியா முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா இந்திரா பாயிண்ட், ஐ மீன் இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 டிகிரி 45 வட அச்சத்தில் அமைஞ்சிருக்கு. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து இந்தியாவுடைய நீளம் அகலம். ஓகே, வடக்கு தெற்குல எங்க சொல்றாங்க பாருங்க, இந்திரா கோல் முதல் கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் இருக்கும். அதே போல கிழக்கு மேற்குல அகலத்துல பார்த்தோம் அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ரான் ஆப் காட்ச் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை கிட்டத்தட்ட 2933 கிலோமீட்டர் இருக்கும். சோ எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஓகேவா. சோ கடகரேகை என்ன, கடகரேகை என்பது என்னன்னா இந்தியாவை இரண்டாக பிரிக்கும். 23 டிகிரி 30 வட அச்சத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோடுக்கு பேரு தான் கடகரேகைன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெண்டா பிரிக்கும். என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல இப்படி இருக்கும்போது மேல இருக்கிறத வடக்கு பகுதி, இது தெற்கு, இந்த இடத்த மித வெப்பமண்டலம் என்றும் பகுதியை வெப்பமண்டலம் என்றும் அழைக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நிர்வாக பிரிவுக்காக இந்தியாவை 29 மாநிலம் 7 யூனியன் பிரதேசமா இருக்கு. இது புக்ல இருக்கு, இது கரண்ட்ல கிடையாது. இது தற்போது வந்து 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஓகேவா, இது எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மறக்காம பாத்துங்க. ஓகேவா, தேங்க்யூ.